யாத்திராகமம் 13:21-22 மிகவும் இம்பார்ட்டன்ட் வசனம். பகலிலே மேக ஸ்தம்பமும் இருளிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களை விட்டு பிரியாமல் இருந்தது. பகலிலே அவர்களை வழி நடத்தும், இரவிலே நடத்தும் தேவன் அவர்களோடு கூட இருந்தார். வழி நடத்தும் கர்த்தர் 24/7. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய பாதுகாப்பு இரவும் பகலும் 24 hours 7 நாட்களும் வாரங்கள் மாதங்கள் வருஷங்கள் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அநாதி தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை கானானில் பிரவேசிக்க 40 வருஷம் அவர் வழி நடத்தினார். அந்த வழி நடத்தும் போது தடையாயிருந்த செங்கடலை அவர் உடைத்தார். எனக்கு அருமையானவர்களே, தடைகளை உடைக்கிற தேவன் தடைகளை உடைத்து அவர் முன்னேறுவார். நீங்கள் பின்னே போகலாம். பசுத்தவான்களினுடைய வாழ்க்கையிலே அவர்களை சரியாய் நடத்தினார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பனுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஊழியர்கள் சீஷர்களுடைய வாழ்க்கையின் பயணத்தில் அவர்களை நேர்த்தியாய் நடத்தினார். அந்த முதலாம் மிஷினரி பயணம், 2வது மிஷினரி பயணம், 3வது மிஷினரி பயணம், பவுலினுடைய அந்த ஊழிய பயணங்கள் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பல தடைகள் வந்தது, பாதுகாத்தார். மிஷினரியுடைய வாழ்க்கையின் பயணத்தில் ஊழியத்தில் சரியாய் நடத்தினார். வில்லியம் கேரியை பாருங்கள். இன்னும் அநேக மிஷினரிகள் நாடு விட்டு நாடு போய் மிஷினரி ஊழிய செய்யும் போது அவர்களை டேவிட் லிவிங்ஸ்டனை அந்த ஆப்பிரிக்கா காட்டிலே நடத்தினாரே, அதே தேவன். எனக்கு 65 வயது ஆகிறது. நான் ஒரு மிஷினரியாய் 45 வருஷம் பீகாரிலே, அந்தமானிலே, சென்னையிலே, ராஜஸ்தானிலே மற்றும் இப்போது ராய்ப்பூரிலே, ஒடிசாவிலே, சத்தீஸ்கரிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். பல பயணங்களை செய்திருக்கிறேன். தேவன் இன்னும் ஊழியத்தில் இருந்திருக்கிறார். பல நெருக்கடியான சூழ்நிலையில, பல ஆக்சிடென்டில் என்னை தப்பி வைத்தார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய சத்தம் நம்முடைய காதிலே துணிக்கும். இதுதான் வழி, இதிலே நடவுங்கள், வலதுபுறமும் இடதுபுறமும் சாய வேண்டாம், நேர் வழியிலே நடங்கள் என்று பின்னாளிலே வருகிற சத்தம் நம்மை கேட்கும். தேவதூதர்கள் முன்னே செல்கிறார்கள். அவர்கள் முன்னே சென்று நம்மை வழி நடத்துகிறார்கள். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாய் நடத்துவார். ஒரு பாடல் உண்டல்லவா, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். நல்வழி நடத்ததான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல வழி, நல்ல ஆவி நம்மளை நடத்தும். சூழ்நிலைகளை சாதகமாக்கி, சூழ்நிலைகள் எவ்வளவு சாதகமாக இருக்கிறதோ அதை வைத்து தேவன் நம்மை நடத்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனம் உங்களை வழி நடத்தும். அனுதின கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு வரும். அதன் மூலமாக தேவன் நடத்துவார். சூழ்நிலைகளை அப்படி உருவாக்குவார். இப்படி தான் நீ நடக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை தடை செய்தார் என்று சொல்லப்பட்டு, தடை செய்ய வேண்டியதை தடை செய்து, நடத்த வேண்டியதை நடத்தி, உன்னை பாதுகாத்து, சாத்தான் பல விதையில் போராடுவான். உங்களை வழியிலே கீழே தள்ளி உங்களை மீது ஜெயமெடுக்க பார்ப்பான். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இருக்கிறது. நடத்துகிற கர்த்தர், வழி நடத்துகிற கர்த்தர். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது, தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தபோது எப்படி அருமையாய் அந்த நட்சத்திரத்தை கொண்டு வழி நடத்தினார். தேவதூதர்களை கொண்டு வழி நடத்தினார். சாஸ்திரிகளையும் மேய்ப்பர்களையும் வழி நடத்தினார். வழி நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அவர் கரம் உங்கள் மீது இருக்கும், உங்களை வழி நடத்தும். வழி நடத்தலுடைய கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். கர்த்தருக்காக வாழுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக வாழுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. அவர் அபிஷேகம் உங்களோடு இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். God bless you.